வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோல நாம ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். ரீசெண்டா நாம V4 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடைய 2 ஆக்ஷன்ஸ் 2த்தையுமே கம்பைன்டா ஒரே ஸ்டேட்டாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம V4ன்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணோம். அவ அழுதுட்டே படுத்திருந்தா. நீங்க பார்க்கிறப்போ, ஒருத்தவங்க அப்படி அழுதுட்டே படுத்திருக்காங்கன்னா, அது 2த்தையும் ஒரே ஆக்ஷனா தான் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க. அவ அழுதுட்டு இருந்தா, அவ படுத்துட்டு இருந்தா, அப்படி பிரிக்கணும்னு அவசியமே இல்ல. அவன் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். அவன் சாய்ந்திருந்தான், நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம பிரிக்க மாட்டோம் இல்லையா? அது ஒரே ஆக்ஷனா தான் நம்ம மைண்டுக்கு தோணும். அதனால தான் அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம V4ன்ற ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணோம். ஸோ கம்பைன்டா ஒண்ணா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி இடங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். இதுவும் பார்த்தீங்களான்னா 2 ஆக்ஷன். ஒண்ணு மெயின் ஆக்ஷன். இன்னொன்னு அதே சமயத்துல நடக்கிற இன்னொரு ஆன்கோயிங் ஆக்ஷன். ஆனா அந்த மெயின் ஆக்ஷன டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான ஆக்ஷன். இப்ப பார்த்தீங்களான்னா, அவர் இசையை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்ப அவர் கால்கள் அப்படியே தாளம் போட்டுட்டு இருந்துச்சு. இந்த மாரி நம்ம சொல்லப் போறோம். இதுக்காக நம்ம பார்க்க போற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா, நம்ம என்ன சொன்னோம்? ஒரு மெயின் ஆக்ஷன் இருக்கு. இன்னொரு அனதர் ஆன்கோயிங் ஆக்ஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த அனதர் ஆன்கோயிங் ஆக்ஷன நம்ம வித் ஆப்ஜெக்ட் பிஃபோர் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லப் போறோம். இந்த செகண்ட் ஆக்ஷன சைமல்டேனியஸா இன்னொரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அத நாம வித் ஆப்ஜெக்ட் V4ன்ற ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லப் போறோம். நெறைய பேர் V4ன்லாம் ஒண்ணும் கிடையாது. V1, V2, V3 அவ்வளோதான் அப்படி சொல்றீங்க. அஃப்கோர்ஸ் அதான் உண்மையும் கூட. பட் இப்போ நெறைய பேர் V4, V5 அப்படியெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றதுனால நம்ம சொல்றோம் அவ்வளோதான். ஸோ V4ன்றது அது ஜெரண்டா இருக்கலாம், பிரசன்ட் பார்ட்டிசிபிளா இருக்கலாம், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அத சிம்பிளா நம்ம V4 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது. அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் உள்ளே நுழைந்தான். வகுப்பிற்குள் நுழைந்தான் அப்படின்னா அதுல ஒரு எஃபெக்டும் இல்ல. அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அவன் வகுப்பில் நுழைந்தான் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம வந்து அந்த சீன வந்து கேட்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறோம். என்ன மாதிரி இருந்துச்சு அப்போ அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? ஸோ அந்த டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான இன்னொரு ஆன்கோயிங் ஆக்ஷன் இங்க இருக்கு. அவன் வகுப்பில் நுழைந்தான்ங்கிறது தான் மெயின் கிளாஸ். அத நீங்க வழக்கம் போல என்ன டென்ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இந்த ஆன்கோயிங் அனதர் ஆக்ஷன தான் நம்ம வித் ஆப்ஜெக்ட் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லப் போறோம். அவன் வகுப்பில் நுழைந்தான். ஹி என்டர்ட் த கிளாஸ் ரூம். அவ்வளோதான் இல்லையா? அப்போ எல்லாரும் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றத சொல்லணும். இப்போ வித் எல்லோரும் அப்படின்றதுனால எவ்ரிஒன் அப்படி அவனையே வச்ச கண் வாங்காம பாக்குறாங்க அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஸ்டாரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டார் அப்படின்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஸ்டாரிங் அட் ஹிம் அவனை பார்த்து கொண்டிருக்க அதனால ஸ்டாரிங் அட் ஹிம். ஹி என்டர்ட் த கிளாஸ் ரூம் வித் எவ்ரிஒன் ஸ்டாரிங் அட் ஹிம். இப்போ இதே எக்ஸாம்பிள கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். நண்பர்கள் பின்னாடி வர அவன் வகுப்பில் நுழைந்தான் அப்படின்னாலே நம்ம வந்து அப்படி ஒரு சினிமேட்டிக்கா ஒருத்தர் வரான் அவன் பின்னாடியே நிறைய பேர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வராங்க ஒரு கிளாஸ்ல நுழையிற மாதிரி ஒரு இமேஜ் நம்ம மைண்ட்ல வருது இல்லையா? ஸோ நம்ம ஏன் டிஸ்கிரைப் பண்றோம் பேசுறப்போ அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதே மாதிரியான ஒரு பிக்சர் கேட்கறவங்க மைண்ட்லயும் வரணும் அப்படிங்கறதுனால தான் நம்ம வந்து அப்படி டிஸ்கிரைப் பண்றோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இன்னொரு ஆக்ஷன் ஆன்கோயிங் அனதர் ஆக்ஷன் இந்த இடத்துல தேவைப்படுது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றத கேட்கறவங்களுக்கு புரிய வைக்க நம்ம ட்ரை பண்றோம். அதனாலதான் இந்த பார்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து சொல்றோம். ஸோ அவன் வகுப்பில் நுழைந்தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஹி என்டர்ட் த கிளாஸ் ரூம். இப்போ அவன் நண்பர்கள் பின்னால் வர அதை சொல்லணும். அப்போ வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் பிஹைண்ட் ஹிம். அவனுடைய நண்பர்கள் பின்னால் வர வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் பிஹைண்ட் ஹிம். நீங்க இந்த பார்ட்டை மெயின் கிளாஸ்க்கு முன்னாடியும் சொல்லலாம் பின்னாடியும் சொல்லலாம். நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்ட்டு மெயின் கிளாஸ் வித் ஆப்ஜெக்ட் V4 அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். பட் நீங்க முன்னாடி சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் பிஹைண்ட் ஹிம் ஹி என்டர் த கிளாஸ் ரூம் அப்படி வேணாலும் சொல்லலாம். அவள் அங்கே நின்றாள். நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த எஃபெக்டும் இல்லை. ரொம்ப பிளாண்டா இருக்கு இந்த சென்டென்ஸ் இல்லையா? ஷி ஸ்டுட் தேர் அவ்வளோதான். பட் நம்ம வந்து அவ அங்க நின்று அப்படியே முகத்துல தண்ணீர் ஊத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா சொல்றோம். முகத்தில் கண்ணீர் வழி அவள் அங்கே நின்றாள் அப்படின்னு சொல்றப்பவே அந்த அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கு இல்லையா? சரி. ஸோ அவள் அங்கே நின்றாள் அப்படின்ற மெயின் கிளாஸை நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். ஷி ஸ்டுட் தேர் வித் டியர்ஸ் ஸ்ட்ரீமிங் டவுன் ஹர் ஃபேஸ். அப்படியே பொங்கி ஊத்துது. வித் டியர்ஸ் ஸ்ட்ரீமிங் டவுன் ஹர் ஃபேஸ். ஷி ஸ்டுட் தேர் வித் டியர்ஸ் ஸ்ட்ரீமிங் டவுன் ஹர் ஃபேஸ்.
இப்போ அடுத்த எக்ஸாம்பிள். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்களான்னா, அவள் அங்கே நின்றால் அவள் முகத்தில் கண்ணீர் வழிய அப்படியே தான் நம்ம இருக்கு. 2 ஆக்ஷனுமே ஒருத்தர பத்தி தான் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிளும் அதே மாரி தான் நம்ம சொல்லப் போறோம். கால்கள் தாளம் போட அவர் இசையை கேட்டார். 2மே அவர் தான் பண்றார். பட் ஒரு மெயின் கிளாஸ டிஸ்கிரைப் பண்றதுக்காக இந்த பார்ட் நமக்கு தேவைப்படுது. இப்ப அவர் இசையை கேட்டார் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? He listened to the music. He listened to the music. அவர் கால்கள் தாளம் போட்டுட்டு இருந்துச்சு. With his feet tapping. காலால இப்படி தட்டுறத நம்ம வந்து டேப்ன்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த இடத்துல with his feet tapping அப்படின்னு நம்ம சொல்றோம். He listened to the music with his feet tapping. With his feet tapping, he listened to the music. அப்படி சொன்னாலும் ஓகே தான். அம்மா தாலாட்டு பாடிட்டு இருக்க குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் பர்சன். இப்போ ஒருத்தரே 2 ஆக்ஷனையும் பண்ணல. ஆனாலும் நம்ம வந்து மெயின் ஆக்ஷன் வந்து குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்றது தான். அந்த சமயத்துல எப்படி தூங்குனுச்சுன்னா, உங்க அம்மா அப்படியே தாலாட்டு பாடிட்டே இருக்க அப்படி தூங்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல தூங்கி விட்டது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அந்த தூக்கத்துல போயிடுச்சுன்ற அந்த இனிஷியல் ஸ்டேஜ தான் நம்ம இந்த இடத்துல ரெஃபர் பண்றோம். அதனால நம்ம ஃபால் அஸ்லீப் வச்சு சொல்லலாம். இந்த மெயின் கிளாஸ் குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்றதுக்கு இந்த பேபி ஃபெல் அஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். தாய் தாலாட்டு பாடிக்கொண்டிருக்க இதுதான் நாம வித் ஆப்ஜெக்ட் V4 வச்சு சொல்ல போறோம். வித் இட்ஸ் மதர், வித் ஹிஸ் மதர், வித் ஹர் மதர் எப்படி வேணா சொல்லுங்க. குழந்தைன்றதுனால வித் இட்ஸ் மதர் அப்படின்னு நம்ம சொன்னோம். வித் இட்ஸ் மதர் சிங்கிங் அ லல்லபி இல்லையா? The baby fell asleep with its mother singing a lullaby. அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். பக்கத்துல ரேடியோல பாட்டு சத்தமா ஒலித்துக் கொண்டிருந்தது. இப்படி நம்ம சொல்லணும். ஸோ ரேடியோல பாட்டு சத்தமா பாடிட்டு இருக்க அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ மெயின் கிளாஸ் அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். She was cooking. அப்போ ரேடியோல பாட்டு சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. With the radio playing loudly. With the radio playing loudly. She was cooking with the radio playing loudly. எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? இதை கேட்கறதுக்கே. இதுவும் ரொம்ப காமன் இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரைப் பண்றது. அப்படியே காத்துல மூடி பறக்க அவள் நடந்து சென்றாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ காத்துல மூடி கண்ணா பின்னா பறந்துச்சா இல்ல அழகா அப்படி பறந்துதா அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வார்த்தைகளை மாத்துவோம். சும்மா கண்ணா பின்னா பறந்தா ப்ளோயிங் சொல்லுவோம். அழகா அப்படி வேவியா பறந்துச்சுன்னா ஃப்ளோயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம டிஸ்கிரைப் பண்றதே அழகா இருந்ததுன்னு சொல்றதுக்கு தான் இல்லையா? ஸோ அவள் நடந்து சென்றாள் அதை சொல்லிடலாம். நடந்து போனா அப்ப ஷி வாக்ட் அவே. ஷி வாக்ட் அவே. அவளுடைய நீண்ட முடி காற்றுல அப்படியே பறந்தது. வித் ஹர் லாங் ஹேர் flowing in the wind. With her long hair flowing in the wind. She walked away with her long hair flowing in the wind. அப்படியே குழந்தைகள் வான வேடிக்கையை பார்த்தார்கள். அப்படி பாக்குறப்ப அப்படியே ஆச்சரியத்துல அவங்க கண்கள் அப்படியே மின்னுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம தமிழ்லயே நிறைய பார்ப்போம் இல்லையா? ஆச்சரியத்தில் கண்கள் மின்ன குழந்தைங்க வான வேடிக்கையை பார்த்தார்கள் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ மெயின் கிளாஸ் சொல்லிடலாம். குழந்தைகள் வான வேடிக்கையை பார்த்தார்கள். The children watched the fireworks. எதையாவது ஒண்ணு ரொம்ப ஆர்வமா ரொம்ப நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வாட்ச் வச்சு சொல்லுவோம். சீன் சொல்ல மாட்டோம். இப்போ the children watched the fireworks. அப்ப எப்படி இருந்தது? அவர்களுடைய கண்கள் அப்படியே மின்னுச்சு. With their eyes sparkling. ஸ்பார்க்கிள்லாம் மின்றது. With their eyes sparkling in wonder. அப்படி சொன்னாலும் சரி. With their eyes sparkling with wonder. அப்படி சொன்னாலும் சரி. பட் ஏற்கனவே ஒரு வித்து இருக்கிறதுனால நம்ம இன்னே வச்சு சொல்லலாம். The children watched the fireworks with their eyes sparkling in wonder. இது ரொம்ப ஒரு நார்மலான சென்டென்ஸ். சாதாரணமா நம்ம சொல்றதுதான். பக்கத்துல அப்படியே காஃபி ஆறிக்கிட்டு இருக்கு. அவன் எதையோ ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ 2 ஆன்கோயிங் ஆக்ஷன். அந்த ஆறிட்டு இருக்க காஃபியை கூட பார்க்காம அவன் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் இங்க. அப்ப மெயின் கிளாஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். அவன் எதையோ ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தான். He was thinking deeply. He was thinking deeply about something. அப்படி சொன்னாலும் ஓகே தான். அவருடைய காஃபி ஆறிட்டு இருந்துச்சு. அதை நம்ம கெட்டிங் கோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். With his coffee getting cold. With his coffee getting cold, he was thinking deeply about something. இல்லைன்னா he was thinking deeply about something with his coffee getting cold. அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் ஸ்டேஜுக்கு போறார். அதை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றோம். எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய அவர் மேடைக்கு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அவர் மேடைக்கு வந்தார் அப்படின்றத he came to the stage அப்படி சொல்லிடலாம். எல்லோரும் கைத்தட்டி with everyone clapping for him. அவருக்காக எல்லாரும் கைத்தட்டினாங்க. with everyone clapping for him. He came to the stage. He came to the stage with everyone clapping for him. So இந்த with object and verb plus ing இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வித் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் V4ன்னு சொன்னோம். வித்தவுட் ஆப்ஜெக்ட் V4ம் பாசிபிளா அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம அப்படின்னு சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். யாரும் கவனிக்காம அவன் அறையை விட்டு வெளியேறினான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவன் அறையை விட்டு வெளியேறும் போது யாரும் அவனை பார்க்கல, அந்த சமயத்துல ஆன்கோயிங் ஆக்ஷன் அந்த இடத்துல எதுவும் இல்லை, ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த அறையை விட்டு வெளியேறினான். he left the room without anyone noticing. யாரும் பார்க்காமல், without anyone noticing. That without object V4. He left the room without anyone noticing. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட இன்னுமே சூட்டபிளா இருக்கும். அந்த டீம்ல வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாமலேயே அந்த அணி வந்து எப்படியோ ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அந்த அணி ஆட்டத்தில் வெற்றி பெற்றது அப்படின்னா இந்த டீம் ஒன் த மேட்ச் அப்படி சொல்லலாம். இந்த இடத்துல எப்படியோ ஜெயிச்சிருச்சு, ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படி சொல்றதுனால the team managed to win the game அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நட்சத்திர வீரர் பங்கேற்காமல் without their star player participating. The team managed to win the game without the star player participating. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவள் போன் ஒலித்து கொண்டிருக்க அவள் ஹாலுக்குள் நடந்து வந்தாள். மழை பெய்து கொண்டிருக்க அவள் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. யாரும் காட்ஸ் எல்லாம் பார்க்காதப்போ திருடன் தப்பித்தான், பார்க்காமல் திருடன் தப்பித்தான். இந்த சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்லயே உங்களுக்கான ஆன்சர்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம வித் ஆப்ஜெக்ட் V4 அண்ட் வித்தவுட் ஆப்ஜெக்ட் V4 இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதை எப்போ யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.